ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடல் அளவில்லாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் பார்த்தது. என்னுடைய வாக்களிப்பு எங்க தளபதிக்கு மட்டும்தான். எங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாக்கு எங்க தளபதிக்கு தான். விஜய் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாரு. இந்த மாதிரி வந்து ஜனநாயகம் பட பிரச்சனை இருக்கு, இந்த கரூர் பிரச்சனை இருக்கு, இது எல்லாமே வந்து இதனால வந்து இதை வச்சு அவரை திட்டம் பண்ணி பிஜேபி கூட்டணி வச்சு எங்க தளபதி ஒரே பதில் சொல்லிட்டாரு, நாங்க யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டோம். அவர் சொன்ன பதில் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது சாட்டிஸ்பேக்ஷன் தான் எங்களுக்கு. அவர் யாரு கூட கூட்டணி வைக்க கூடாது, தனியால நின்றுதான் வரணும். அப்பதான் அவருடைய பவர் என்னன்னு இங்க இருக்கவங்களுக்கு தெரியும். 2026 இந்த தேர்தல்ல உங்க செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, யாரோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு, மக்கள் கூட தான் கூட்டணி இப்போ நீங்க இது அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போக போறீங்க? இன்னும் நாங்க அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரை கண்டிப்பா அரியணையில உட்கார வைப்போம் முதலமைச்சரா. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சிகளை பார்த்திருப்பீங்க. மற்ற கட்சி நடத்துற நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வேறுபாடு? மோஸ்ட்லி பார்த்தா இவர் பாட்டுதான் நல்லா இருக்கு. இவரை பார்த்து தான் மத்தவங்க இப்ப புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். தேங்க்ஸ்.